செம்மையாக இருக்கும். நல்லாயிருக்கும் உங்கள் சாங் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. அந்த எடிட்டிங்லாம் வேறு லெவல். மலரக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? நல்லா இருக்கு எம்கே ப்ரோ. அந்த பிளேஸ் எல்லாம் நல்லா வீடியோ நல்லா இருக்கு. எப்படி நீங்களா எடிட் பண்ணுவீங்களா இல்லை வேறு யாரும் உள்ளதாக கொண்டு வருவீங்களா இன்ஸ்டாக்கு? அப்படியும் கொண்டு வர்றாங்கல்ல, அது மாதிரி கொண்டு வருவீங்களா இல்லை நீங்களே எடிட் பண்ணுறீங்களா ஓனா? நிஜமாலுமே நல்லாயிருக்கு. அந்த மூவி வேறு லெவல். எஸ், செம்மையாக இருக்கும் அந்த மூவி, வேறு லெவல். அது அந்த சாங் அந்த லைன்ஸ் மட்டும் போட்டிங்களா, அது செம்மையாக இருக்குது. அந்த லைன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த லைன்ஸ் வரும்போது அப்படியே எங்கள் காலேஜில் கோரஸாக படிப்பாங்க ஹாஸ்டலில். அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்கும் அந்த லைன்ஸ். செம்மையாக எடிட் பண்ணி போட்டிருந்தீங்க. அப்புறம் இது நல்லா இருந்துச்சு, ஜோதிகாவும் சூர்யாவும் போட்டிருந்தீங்களா, அந்த பாடல் சூப்பராக இருந்துச்சு. கண்டுபிடிங்க பார்ப்போம்க்கா. ஓகே, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அடுத்த ரீல்ஸில் நீங்களா எடிட் பண்ணிங்களா வேறு யார்கிட்ட இருந்து எடுத்தீங்களான்னு நான் பார்க்குறேன். சரவணன் ப்ரோ சொல்லுவாங்க இன்ஸ்டாவில் வேறு இவ்வளோங்களை எடுத்துட்டு அந்த ஸ்மைலிங் பிக்சர் அது மாதிரி நம்ம போட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீரிலீஸ்ன்னு சொன்னாங்க. அது மாதிரி நினச்சிட்டேன் நான் கூட. அது மேம் ஃபேவரட் லைன். எஸ் எஸ் எஸ், அது மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு தடவை. நம்ம அடுத்தவங்க தான் எடுத்து போடலாம், ஏதாவது ஒரு சின்ன பிக்சர் வச்சுட்டு நம்ம ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரோ சரவணன் ப்ரோனிக் சொன்னாங்களா. அதனால அந்த மாதிரி போடுறீங்களோன்னு நினச்சிட்டேன் நான் சென்று வென்று வருகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகா. ஓகே ஆகா ப்ரோ, பாய். சென்று வாருங்கள். பாய் பாய். ஓகே எம்கே ப்ரோ, அடுத்த வீடியோவில் மைன்யூட்டாக பார்க்குறேன். நீங்கள் ரீரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஓனான்றதை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், சரிங்களா? ரீரிலீஸ்னால் அதில் ஒரு பிக்சர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆஹா பாய். மேக்ஸிமம் மை எடிட்டிங் தான்க்கா. ஓ அப்படியா, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். 90 ஹிட் சாங் போடுறீங்களா, அதுதான் ஹைலைட்டே. செம, அப்படியே போடுங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஃபஸ்ட்டு ரீச் ஆகாத மாதிரி தெரியும், அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகே எம்கே ப்ரோ, அப்போ தூங்கலாமா? மணி 11:30. தேங்க்யூக்கா. எஸ் எம்கே ப்ரோ, நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். இன்றைக்கி போட்டிருந்தேன் நீங்கள் 2 சாங் உங்களுக்கு குரூப்பில் கூட அனுப்பியிருந்தீங்களா, அது செம்மையாக இருந்துச்சு. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் உங்களுக்கு ஃபாலோ கொடுத்ததுனால முன்னாடியே வந்து நிற்கும், அதனால் நான் எப்போவுமே பார்த்து லைக் போட்டுருவேன். ஐயோ தூக்கம் வந்துருச்சு. எம்கே ப்ரோ, ஸ்ரீ ப்ரோ, ஆஹா ப்ரோ, பாய் பாய் பாய், குட் நைட். இதில் என்ன 40 வியூஸ் தான் போகுது. ஒய்டியில் போட்டால் காப்பிரைட் வருதுக்கா. எஸ், ஒய்டியில் அது போட முடியாது. நீங்கள் எடிட் பண்ணுறது இன்ஸ்டாக்கு செட் ஆகும். ஒய்டி மோஜ் வேணால் ட்ரை பண்ணுங்களேன் எம்கே ப்ரோ, மோஜில் ட்ரை பண்ணுங்கள். மோஜ் நல்லா போகுதுன்னாங்க. மோஜ் வேணால் ட்ரை பண்ணுங்கள், அமௌண்ட்டும் வருதாமா. ஆமாக்கா, ஒய்டியில் செட்டே ஆகாது, காப்பி ரைட்டு தான் வரும் நீங்கள் போடுறதுக்கு, அதுக்கு செட் ஆகாது. இன்ஸ்டா போடலாம், இன்ஸ்டா மோஜ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் எம்கே ப்ரோ. ஆல்ரெடி மோஜில் போட்டிருக்கேன்க்கா. அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சரி அக்கோ, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஓகே ஸ்ரீ ப்ரோ, போயிட்டு வாங்க, பாய். நாளைக்கு வர நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். பாய், குட் நைட் ஸ்ரீ ப்ரோ. ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். ஆமாம் அக்கா. ஓகே ஓகே, மோஜ் வேணால் ட்ரை பண்ணுங்கள் எம்கே ப்ரோ. மோஜ் நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்களா, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே எம்கே ப்ரோ பாய், ஸ்ரீ ப்ரோ பாய், ஆஹா ப்ரோ பாய், எல்லோருக்கும் பாய் பாய். கண்டிப்பாக அக்கா. ஓகே ஓகே, செமையாக இருக்குது, அப்படியே பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. ஓகே எம்கே ப்ரோ பாய், ஸ்ரீ ப்ரோ பாய், ஆஹா ப்ரோ பாய், எல்லோருக்கும் பாய் பாய். இட்ஸ் ஓகே ஆஹா. என்னாலே ரொம்ப பேச முடியல, இருமலாக வருது. பாய்.